இந்த வீடியோவில் ஒரு ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒன்று பேசிக்கான சிஸ்டம். அவங்க சொன்னது என்னென்னா யூசேஜ் வந்து கம்மி தான், வேர்டு எக்ஸலு இந்த மாதிரி பேசிக் யூசேஜ் தான், ஆன்லைன் ப்ரௌசிங்கு இந்த மாதிரி யூசேஜஸ் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கும், பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சிலர்லாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மியாக கேட்பாங்க, 5000 இருக்கான் 7000 இருக்கான் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் செகண்ட்ஸில் போட்டு உங்கள் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ரூ. 1000 2000 சேர்த்து போட்டிங்கன்னா புதுசு பக்காவான சிஸ்டம் ஒரு 1 இயர் வாரண்டியோடவே நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி எங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்க. இவருமே அப்படி தான் கேட்டார். விலை கம்மியில் கிடைக்குமா, 5000 7000 கிடைக்குமா, அதுக்கடுத்து இஎம்ஐயில் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தார். ஏன்னா இது பட்ஜெட்டே கம்மி, இதுலேயும் நீங்கள் இஎம்ஐ போட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு அழகாக ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம், பக்காவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸு, சர்வீஸ், அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம், சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். அக்சசரிஸ் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். நீங்கள் திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி இப்படி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லேப்டாப் மட்டும் தேவைப்படுது, இல்லை சிஸ்டம் மட்டும் தேவைப்படுது, இல்லை பிரிண்டர் தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா போதும். இங்கேருந்து உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம். வித்தின் 1 டேலேயே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு வித்தின் 1 ஹவர் டெலிவரி பண்ணியிருக்கோம். 1 ஹவர் 2 ஹவர்ஸ்லேயே உங்கள் ஆர்டர் வந்து டெலிவரி ஆகிடும். அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும். அது பிரிண்டராக இருந்தாலும் சரி, லேப்டாப், டெஸ்க்டாப் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி. சிசிடிவியும் பண்ணிட்டுருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்களோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா இது தான், வெறும் பேசிக்கான யூசேஜ் தான். வேர்டு எக்ஸல் யூஸ் பண்ணுவோம், டைப்பிங் ஒர்க்கு பண்ணுவோம், ப்ரௌசிங் பண்ணுவோம். இதை தவிர பெருசாக சாஃப்ட்வேர்ஸோ பெருசாக அப்ளிகேஷன்ஸோ யூஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 11,000 அண்டர் 11,000 11,000க்குள்ளே சொல்லியிருந்தோம். ஓகேன்ட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே சைட்டுக்கு போயிட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் தான் மானிட்டர் பார்த்துட்டு, மானிட்டர் இவங்களுக்கு கொடுத்து 19 இன்ச்சு மானிட்டரு, சரி 22 இன்ச்சு மானிட்டர் போகலாமான்னு சொன்னாங்க. அவங்களே பிரிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. அதனால் திருப்பி 22 இன்ச்சு மானிட்டர் போட்டோம். அது வந்து அண்டர் 12,000க்குள்ளே 12,000க்குள்ளே போட்டு கொடுத்தோம். ஸோ கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போட்ட கான்ஃபிகரேஷனு செப்ரானிக்ஸ் மதர் போர்டு போட்டிருந்தோம். i3யில் 3rd ஜென்ரேஷன் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் i3யில் 3rd ஜென்ரேஷன் போட்டிருந்தோம். 8GB ரேம் போட்டிருந்தோம். SSD 512 போட்டிருந்தோம். ஏன்னா ஒரே ஒரு SSD தான் பேசிக் தான்றதுனால 512GB SSD போட்டிருந்தோம். செப்ரானிக்ஸோட கேபினெட்டு. மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஜெப்ஸ்டர் மானிட்டரில் 22 இன்ச்சு மானிட்டர் மட்டும் பெருசாக கேட்டதுனால 22 இன்ச்சு மானிட்டர் போட்டிருந்தோம். கீபோர்டு மவுஸை பொறுத்த வரைக்கும் டெல்லு கீபோர்டு மவுஸ் போட்டிருந்தோம். ஓகேங்களா? இது இல்லாமல் ஒய்ஃபை டாங்கிளு, மவுஸ் பேடு இதெல்லாம் பேசிக்காக கொடுத்துருந்தோம். இந்த காம்போ செட்டு தான் பார்த்திங்கன்னா அண்டர் 12,000க்குள்ளே கொடுத்துருந்தோம். இதே 12,000க்குள்ளே வேறு பட்ஜெட்டும் போடலாம். ஏன் 12,000க்கு இதான் வருமா, இதை விட அதிகமாக வராதான், இதோட அதிகமாகவும் போடலாம். ஒரு 10,000க்கு பண்ண முடியாதா, 10,000க்கு பண்ணலாம். ஆல்ரெடி 10,000 தான் போட்டிருப்பேன், ஆல்ரெடி 11,000 தான் போட்டிருப்பேன். ஸோ உங்கள் யூசேஜை பொறுத்து என்ன நம்ம அசம்பிள் பண்ணுறோம், SSD என்ன போடுறோம். இது இதில் போட்டு பார்த்தீங்கன்னா 512GB SSD போட்டிருந்தோம். இதுவே ஒரு 128 256 போட்டிருந்தா இன்னும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ரேம் வந்து 8GB போட்டிருந்தோம். 4GB போட்டிருந்தா இன்னும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். மானிட்டர் பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சு மானிட்டர் போட்டிருந்தோம். ஒரு 19 இன்ச்சு மானிட்டர் போட்டிருந்தா இன்னுமே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். பிசி பில்ட் அசம்பிளே என்னென்னா நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறது தான். ஏன்னா ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியும் பார்த்துருக்குறேன், 12,000 11,000க்கே பண்ணலாமே, 10,000க்கே பண்ணலாமே. உங்கள் யூசேஜை பொறுத்து ஒரு சில கஸ்டமர் வந்து இப்போ இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 19 இன்ச்சு தான் ஓகே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ பிசி பில்லில் அதுதான் ஒரு அட்வான்டேஜ். நம்ம என்ன வேணாலும் இப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட பெரிய ஹைலைட்டே அதான். மானிட்டர் மட்டும் தூக்கிட்டு வேறு போட வேண்டியதான். எஸ்எம்பிஎஸ் மட்டும் தூக்கிட்டு வேறு போட வேண்டியதான். இல்லை ஹார்ட் டிஸ்க் மட்டும் தூக்கிட்டு வேறு போட வேண்டியதான். ப்ராசஸரே தூக்கிட்டு வேறு போட வேண்டியதான். நம்மளால் லேப்டாப்பில் அந்த மாதிரி பண்ண முடியாது. டெஸ்க்டாப் பிசி பில்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் அப்டேட் பண்ணலாம், என்ன வேணாலும் இப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் இதோட பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இதே சிஸ்டம் இதே 12,000க்குள்ளே தேவைப்பட்டாலும் சரி, இல்லை இதை விட எனக்கு கம்மியாக சொல்லுங்கள் அப்படின்னாலும் சரி, இல்லை இதை விட எனக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்லுங்கள், இந்த பட்ஜெட்டில் சொல்லிங்கனாலும் சரி, எல்லா பட்ஜெட்லையுமே நம்மக்கிட்ட அவைலபிள். கால்